சென்னையில் உள்ள 2 அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் மாணவர்கள் மத்தியில் பேசியது சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நடந்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னையில் உள்ள அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியிலும் பரம்பொருள் அறக்கட்டளை சார்பில் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் சிறப்பு பேச்சாளராக பங்கேற்ற மகாவிஷ்ணுவுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கல்வி சம்பந்தமாக உரையாற்ற போகிறார் என அனைவரும் காத்திருக்க, திடீரென நல்ல நேரம் கெட்ட நேரம் நித்யானந்தா குண்டலினியை எழுப்புவதாய் பரபரப்பை கிளப்பியது போல மந்திரத்தை சொல்லி பறப்பது எப்படி, நெருப்பு மழை வரவழைப்பது எப்படி என்றெல்லாம் பேச துவங்கியுள்ளார் அவர். ஆன்மீகம் பற்றி விரிவாக பேசிய மகாவிஷ்ணு கடவுள்தான் எல்லாம் என்பதை போல் பேசியது சர்ச்சையை கிளப்பியது. மகாவிஷ்ணுவின் பேச்சை கேட்டு ஏராளமான மாணவிகள் கண்ணீர் வடித்தனர். அதேபோல் இந்த பிறவியில் நாம் என்னவாக பிறந்தோமோ அதற்கு முற்பிறவியின் பலன்கள்தான் காரணம் என மகாவிஷ்ணு பேசியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதை கேட்டு கொதித்தெழுந்த ஆசிரியர் ஒருவர், இது மாணவர்களுக்கான மோட்டிவேஷனல் பேச்சா இல்லை மறுபிறவி பேச்சா என எதிர்த்து கேள்வி எழுப்பினார். உடனே கொந்தளித்த மகாவிஷ்ணு, அந்த ஆசிரியரிடம் உங்க பேரை சொல்லுங்க என்று மிரட்டும் தொனியில் பேச துவங்கினார். அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என யார் சொன்னது என்று லா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசினார் மகாவிஷ்ணு. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவின் பேச்சு ஆசிரியர்கள் பலரை கொதிப்படைய செய்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களான சண்முக சுந்தரம் மற்றும் தமிழரசி ஆகியோர் விளக்கம் அளிக்க சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்க்ஸ் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தலைமை ஆசிரியை தமிழரசி தெரிவித்த விளக்கத்தை கேட்கலாம். சார், ஆன்மீகம் பற்றிலாம் இதில் பேசலைங்க சார். மாணவிகளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை பற்றி தான் அங்கே பேசுனது. அவங்க மிக்சிங் பண்ணாங்களா என்னன்னு தெரியலைங்க சார். மற்றபடி இது மாணவிகளுக்கு முழுக்க அவர்களை எதிர்காலத்தில் தேர்வையாக இருக்கட்டும் சிகரம் தொடு என்ற நிலையோடு மாணவிகளுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணதான். முதன்மை கல்வி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் இதை செஞ்சோம் சார். இது எங்கள் எஸ்எம்சி இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க சார். இதில் மதம்லாம் எதுவுமே இல்லை. இது தவறான கருத்து. இந்த சம்பவம் இணையத்தில் பூதாகரமான நிலையில் அரசு அனுமதி இல்லாமல் கல்விக்கு சம்பந்தமில்லாத எந்த நிகழ்ச்சிகளும் இனி பள்ளிகளில் நடைபெறக்கூடாது என பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி உத்தரவிட்டுள்ளார். மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். மகாவிஷ்ணு அரசு பள்ளிகளில் ஆன்மீகம் பேசி வம்பில் மாட்டியுள்ள நிலையில் அரசே இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு துணை போகலாமா எனவும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.